ஐயா, அதிகமா மேக்கப் போடுற பொண்ணும் அதிக நாள் டீ கடையில தொங்குற பண்ணு எங்கேயாவது நல்லா இருக்குமாயா? உடம்புல சுகர் இருந்தாலும் டேஞ்சர், மனசுல ஃபிகர் இருந்தாலும் டேஞ்சர். எந்த ஃபிகரு பொண்ணு? எந்த ஃபிகரு? இப்ப கணக்கு பொண்ணு அது கூட ஃபிகர் தான். இது கணக்கு பண்ற ஃபிகர் இல்லையா? கணக்கு பண்ற ஃபிகர், கணக்கு போடுற ஃபிகர்ல கணக்கு போடுற ஃபிகர் இல்லையா, கணக்கு பண்ணுற ஃபிகர். ஓகே. துட்ட வட்டிக்கு விட்டா தண்டலு, துப்பட்டாவுல மனச விட்டா மெண்டலியா. மண்ணு லாரில மாட்டுனவன் உயிர் பொழைக்கலாம், பொண்ணு சாரில மாட்டுன யாராவது உயிர் பொழைக்க முடியுமாயா? ஐயா, 60ல ஹார்ட் அட்டாக் வரும், அது ஏமே நம்மள பார்த்து சிரிச்சான்னா 20லயும் ஹார்ட் அட்டாக் வரையா. 20 வயசுல ஒரு உமன் நம்மள பார்த்து சிரிச்சாக்கன்னா. இன்னைக்கு காதல் எப்படி தெரியுமாயா இருக்கு? கிஃப்ட் கொடுத்து கிஸ் அடிச்சு, காபி ஷாப்ல கட்டி புடிச்சு, கடற்கரைய நாரடிச்சு, கடவுளையே தூது விட்டு, காலேஜ கட்டடிச்சு, லோன்னு பையனை அலைய விட்டு, ஓவரா சீன் போட்டு, கடைசில இளிச்சவாயன்ட்டு பேரை இழுத்து வீட்டை விட்டு இழுத்துட்டு ஓடுற இளிச்சவாய காதலர்களே, பொண்ணு எப்படி தெரியுமாயா இருப்பா? எதிர் வீட்டுல நீ இன்னும் ஜன்னல திறப்பா, அவர் ரெட்ட ஜட பிடிக்குதான்னு ஒன்னையும் கேப்பா. நீயும் தான் மண்டைய ஆட்டுற குமரி பொண்ணு காதலெல்லாம் காகிதமால, அது குளிக்கும் போது அவுத்து போடு சேலைய போல. இன்னைக்கு காதல் எப்படி தெரியுமாயா இருக்கு? ஒரே மணி நேரத்துக்குள்ள ஒரு காதலனை விட்டுட்டு அது காலுக்குள்ள போற அளவுக்கு இருக்கியா ஐயா. காலு மேல கல்லு பட்டாலும், கல்லுக்கு மேல காலு பட்டாலும் வலி என்னமோ நமக்கு தான். அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ஆணை லவ் பண்ணாலும், ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை லவ் பண்ணாலும், ஆப்புங்கிறது கடைசில ஆம்பளைக்கு தாயா. கடற்கரையில காதலனோட வீடு கட்டி விளையாடுவா தெரியுமாயா? அப்போ தெரியாது. ஆனா அதே காதலியோட அண்ணமார் வந்து அதே கடற்கரையில ஊடு கட்டி ஓட விட்டு வரட்டுவான் தெரியுமாயா? அப்போ தெரியா, கண்டதும் காதல் கொண்டதே கோலம்னு பேசுனீங்க. அரங்கத்துல ஆண்கள் கை தட்டினாங்க, பெண்கள் அமைதியா இருக்கிறாங்க. பெண்களை பத்தி ஒரு பெண்ணை இப்படி பேசுறீங்க, சரி பார்க்கலாம். ஹே ஏ மாமா, அட ஹே ஏ மாமா, வரியா வரியா, ஹே ஒரு உம்மா, ஹே ஒரு உம்மா தரியா. இதுவாயா காதல்? இதுதாயா கண்டதும் காதல், அப்புறம் கொண்டதே கோலன்னு போய்கிட்டே இருக்கணும். காதல் எப்படி தெரியுமாயா இருக்கணும்? ஊரறிய நாடறிய பந்தலில நமக்கு உத்தவங்க மத்தவங்க மத்தியில, ஊரறிய நாடறிய பந்தலில நமக்கு உத்தவங்க மத்தவங்க மத்தியில, ஒன்னாகி ஆஹா ஒன்னாகி உறவு முறை கொண்டாடு முன்னாள் ஒருவத்தைய மற்றொருவர் பிடிக்கலாமா, இதை உணராம ஆம்பளைங்க தவிக்கலாமா? மாமா மாமா இதாயா காதல். சார் ஒரு நிமிஷம் சார். அந்த அம்மா சொல்லுது, அவங்க அம்மாட்ட வந்து தாய் தப்பனோட பெர்மிஷனை வாங்கி கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லுது. நான் இப்போ அவளை லவ் பண்ணுறேன். அவங்க அம்மாட்ட வந்து பேசி கல்யாணத்தை முடிஞ்சா முடிச்சுக்கிறேன். விடுவாங்களையா? எந்த வீட்லையாவது தாய் தப்பேன் நம்ம உள்ள காதலிக்குதே, நம்மகிட்ட சொல்லிட்டு தானே காதலிக்கிறேன், கெட்டுவோம் எந்த தாய் தப்பனும் நினைக்கிறான் ஐயா. சும்மா பேசிக்கிட்டு இருக்கியாமா? படிக்கிற வயசுல நீ காதல் கீதல்னு போலாமா? ஏன் நீ ரேங்கார்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும் போது உன்னை பாராட்டுற அம்மா, நீ வளர்ந்து வரும்போது பையனுக்கு இந்த Dress போட்டா நல்லா இருக்குமே, அந்த Dress போட்டா நல்லா இருக்குமேன்னு பாராட்டுற அம்மா, நீ வளர்ந்து வரும்போது நம்ம பையனுக்கு இந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க தானே? அந்த எண்ணத்தை நீ ஏன்டா வீணாக்கிக்கிட்டு இருக்க? ஐயா, இன்னைக்கு காதல் எப்படியா இருக்கு? காதலை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாரம் தாயா இன்னைக்கு காதல் இருக்கு. திங்கக்கிழமை பாக்காயா, திங்கக்கிழமை அப்படி லைனா நின்னு சைட் அடிப்பான், செவ்வாய்க்கிழமை போவான் ஐ லவ் யூ செல்லம் அப்படிம்பான், புதன்கிழமை போவாயா ஓடி போலாமா குட்டி தாலி எத்தாங்க
கண்டதும் காதல் கொண்டது கோலம். ஒரே வாரத்துல காதல் முடிஞ்சிருதியா. அன்னைக்கெல்லாம் காதல் எப்படி தெரியுமா இருக்கும்? காதல் வந்து புனிதமா கருதப்பட்டுச்சு. இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்க்கான்னா அந்த பொண்ணு அந்த பையனை வந்து பார்க்க மாட்டா. அவன் பார்க்குற நேரத்தில் அப்படியே காலால கீழே கோலம் போடுவா. ஆனா இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு கையாலேயே கோலம் போட தெரியல. ஆனா அதை தான் ஒரு கவிஞன் அழகா சொல்லுவான். உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே வந்தால் என்ன நிலவன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் மலர்ந்தால் போதும்னு காதல் இருந்துச்சு ஐயா. அதே பொம்பளை தான் சொன்னா, சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் காதல் சுகமானது. ஐயா காதல் சுகமானதுதான். எப்ப தெரியுமா? கருவற குப்பை தொட்டி ஆகாம இருக்க தட்டிய காதல் சுகமானதுதான் ஐயா. ஆனா இன்னைக்கு பொண்ணுங்க எப்படியா இருக்காங்க? அந்த காலத்து பொம்பளை சேலை கட்டிட்டு வந்தா, தாவாணி போட்டு வந்தா. எக்கா நீ சுடிதார் போட்டு வந்திருக்க ஐயா. சுடிதார் இன்னைக்கு தேசிய பாதுகாப்பு உடையா. நான் ஏன் சொல்றேன்னா, மகாபாரதத்துல பாஞ்சாலி சேலை கட்டியிருந்தா. சேலை கட்டியிருந்ததுனால துச்சாதனர் தூயில உறிஞ்சாரு. அதே மாதிரி அந்த நேரத்துல பாஞ்சாலி சேலை கட்டுறதுக்கு பதிலா என்ன மாதிரி ஒரு சுடிதார் போட்டு தான் வச்சுக்கோங்களேன், அந்த துச்சாதனால என்னத்தை கிழிக்க முடியும் ஐயா. அது ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போனாரு. அது ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய கடத்திட்டு போனார். அதே மாதிரி சினிமாவுல பாத்துக்கிட்டீங்கன்னா வில்ல வந்து கதாநாயகியை கடத்திட்டு போவாங்க. ஆனா எங்கேயாவது ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணை கடத்திட்டு போனதா பாத்திருக்கீங்களா? சொல்லுங்க. உண்மை சம்பவம் இது. உடன்குடி பக்கத்துல ரெண்டு பொண்ணுங்க ஒரு டிரைவரை மாறி 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 லவ் பண்ணாங்க. லவ் பண்ணி ஒருத்தி லவ் பண்ற மேட்டர் இன்னொருத்திக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சு உடனே அவன் கொஞ்சம் வசதி படைச்சவ என்ன செஞ்சா, நேரா போனா ஒரு 1000 ரூபாய் 2 வில்லன்களுக்கு கொடுத்தா. அந்த வில்லன் அந்த டிரைவரை கடத்திட்டு போயிட்டார். அந்த டிரைவரை கடத்திட்டு போய் அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டான். இங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு என் புருஷனை காங்கல, எனக்கு 3 குழந்தைங்க இருக்கையா, என் புருஷன் மினி பஸ் டிரைவர் அப்படிங்க. ஐயா காதல் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே எடுத்துக்காட்டுக்கு யாரை சொல்றோம்? ஒன்னே ஷாஜஹான் மும்தாஜை சொல்லுவோம், லைலா மஜ்னுவை சொல்லுவோம், அம்பிகாவதி அமராவதியை சொல்லுவோம், தேவதாஸ் பார்வதியை சொல்லுவோம். காதலுக்கு இன்னைக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்கும் போதெல்லாம் அன்னைக்கு காதலை மட்டுமே எடுத்துக்காட்டா சொல்ற நாம இன்னைக்கு காதலை ஏன் எடுத்துக்காட்டா சொல்ல மாட்டோம்? ஏன்னா இன்னைக்கு காதல்கள் ஒரு சில பேர் காதல்ங்கிற வார்த்தையில தப்பா போய்கிட்டு இருக்காங்க. ஐயா படிக்க வைக்கிற தாய் தங்கையை நம்பணும், படிக்க வச்ச தாய் தந்தையர நம்பணும், தவிக்க வைக்கிற தாவாணியை நம்ப கூடாதியா. ஐயா கல்யாணத்துக்கு வயசு கவர்மெண்ட் உதிச்சிருக்கு. அதாவது பெண்களுக்கு 18 வயசு பூர்த்தியாகும், ஆண்களுக்கு 21 வயசு வரணும், அப்பந்தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு கவர்மெண்டே ஒரு வயசு நிர்ணயிச்சிருக்கு. அதே மாதிரி என்னைக்கு காதல் வரணும்னா ஒரு ஆண்மகனுக்கு 20 வயசு, ஒரு பொண்ணுக்கு 18 வயசு வரணும் அப்படின்னு என்னைக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்களோ அன்னைக்கு தான் நம்ம நாட்டில் கண்டதே காதல் கொண்டதே கோலம் நீ மாறாம நல்ல காதல்கள் சரித்திர புகழ் படைக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி ஐயா. ஒன்பதாவது படிக்கும் மாணவி யோகா போட்டியிலே இன்றைக்கு இளம் சாதனையாளராக உலக அளவிலே 2ஆம் பரிசு பெற்றிருக்கிறார் சிவசங்கரி. அந்த சிவசங்கரியை மேடைக்கு அழைக்கின்றேன். வாழ்க. ஒரு நிமிஷம். இந்த பெண்ணுக்கு இந்த சிவசங்கரி உலக அளவில் 2வது பரிசு பெற்று சாதனை செய்திருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு சன் டிவியுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பிலே இந்த பொன்னாடையை போத்துகின்றோம். பாருங்க, மேடையில் எனக்கு போட்டு விட்டார்கள் பொன்னாடை. பொன்னாடை போட்டாலும் அந்த பொண்ணுடைய தன்னார்வத்தை பாருங்கள். ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அந்த பதத்தை இந்த மேடையிலே அந்த யோகா வித்தையை நான் இந்த மக்களுக்கு செய்து காட்ட விரும்புகிறேன். எனக்கு சில நிமிட துளிகளை தாருங்கள் என்று அந்த பெண் கேட்கிறார். செய்து காட்டுங்கள். வாழ்க.
ஈன்ற போதும் பெரிதுவக்கும் அன்னை தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்வதைப் போல என் தாய் மண்ணிலே பிறந்த ஒரு பெண், தமிழ் மண்ணிலே பிறந்த ஒரு பெண் இந்த முத்து நகரிலே இப்படி முத்தான ஒரு யோகா வித்தையை கற்று 5இல் விளையாதது 50இலே விளையாது. இந்த பெண் எப்படி வளைக்க கற்றுக்கொண்டிருக்கிறார், வளைக்கவும் கற்றுக்கொண்டிருக்கிறார், உழைக்கவும் கற்றுக்கொண்டிருக்கிறார். நீ இன்னும் உலக அளவில் இன்னும் அதிகமாக சாதிக்க வேண்டும். நீ சாதித்ததை இந்த தமிழ் மண் பார்க்க வேண்டும். இந்த அரட்டை அரங்கத்தின் நேயர்கள் என்று பார்த்ததைப் போல உலக அரங்கத்திலே ஒரு தமிழ் பெண்ணாக நீ உயர்ந்து நிற்க வேண்டும் என்று எல்லாம் வணங்கக்கூடிய அந்த தமிழ் கடவுள் மீது கடவுளை வணங்கி வாழ்க வாழ்க என்று உன்னை வாழ்த்துகிறேன். உன்னுடைய தந்தை இறந்திருந்தாலும் கூட உனக்கு தந்தைக்கு தந்தையாக இருந்து தாய்க்கு தாயாக இருந்து தந்தை என்பவன் தான் கற்றுக் கொடுப்பான் வித்தை என்று உலகம் சொன்னது. தந்தை மறைந்தாலும் தந்தை கற்றுத்தரும் வித்தையை தாயாக இருந்து நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொன்ன அந்த தாயே, உன் தாயை நான் மதிக்கிறேன். உன்னுடைய இந்த யோக கலையை நீ மேலும் மேலும் உன்னை ஊக்குவிக்க எங்களால் என்ற உதவி உனக்கு எது கேட்டாலும் எது வேண்டுமென்றாலும் இந்த சன் டிவியின் அரட்டையரமும் உனக்கு செய்து தர தயாராக இருக்கிறது. நீ ஆனால் இன்னும் வாழ்க்கையில மேல உயரணும். ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கொள்வதற்கு என் குடும்பத்தில் வசதி இல்லை என்று சிவசங்கரி சொல்லுகிறார். அந்த வசதியை யாராவது ஏற்படுத்தி தந்தால் நான் ஜிம்னாஸ்டிக் வித்தை கற்றுக்கொண்டு உலக அளவிலே நான் மெடல் வாங்குவதற்கு, பதக்கம் வாங்குவதற்கு முயற்சி செய்வேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாக இந்த கோரிக்கையை அரட்டை அரங்கத்தின் நேயர்களுக்கு முன்னால் நாங்கள் வைக்கின்றோம். இந்த சிவசங்கரிக்கு அவருடைய தாய் நல்ல வித்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த பெண் தன்னுடைய தந்தையாரை இழந்திருக்கின்றார். ஆனால் தந்தையாரை இழந்து தவிக்கக்கூடிய இந்த குடும்பத்துக்கு இந்த பெண் படிக்க வேண்டும் என்பதற்காக அபி எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக இவர் இந்த பெண்ணின் படிப்பு செலவுக்காக இவருடைய எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அறக்கட்டளை உதவும் என்று தன்னுடைய மனதார அவர்களுடைய குடும்பத்துக்கு உதவிக்கரம் நீட்ட வந்திருக்கின்றார்.